Hey there Kadhal lovers, welcome to Kadhai Kadhal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பைனாப்பிள் கேசரி. எனக்கு ஃப்ரூட்ஸ்லயே பைனாப்பிள் ரொம்ப பிடிக்குங்க. ஸ்வீட்ஸ்ல கேசரியும் ரொம்ப பிடிக்கும். அது ரெண்டும் சேர்த்து வச்சு இன்னைக்கு ஒரு டிஷ் பார்க்க போறோம். வாங்க இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். Ghee 50 ml, roasted rava 250 grams, pineapple chunks 2 pieces. ஃப்ளேவர்ஸ்க்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் 50 ml, yellow food color 2 pinch, sugar 250 grams. Cashew nut 25 grams, raisins 10 grams, salt சிறிதளவு, கடாய் சூடானது நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம cashew nutsம் திராட்சையும் சேர்த்து வறுக்க போகிறோம். இந்த cashew வறுக்கிறப்போ ஒரு ஸ்மெல் வருங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ யூஸ்வலி நாங்கள் இதை ஸ்நாக்ஸாகவே கன்சியூம் பண்ணுவோம். இப்போ நம்ம திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா கடைசியில் தான் நமக்கு அது யூஸ் ஆகும். இப்போ இந்த நெய்யிலேயே நம்ம ஃப்ளேவர்ஸ்க்காக எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து 50 ml ஆயிலும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே கீலேயே பண்ணால் ரொம்ப ஹெவி ஆகிடும், அதனால ஹாஃப் கீ அண்ட் ஹாஃப் ஆயிலில் நம்ம கேசரி பண்ண போகிறோம். இப்போ 250 ml வாட்டர் சேர்த்துக்கோங்க. நான் ஃபுட் கலருக்காக இன்றைக்கி எல்லோ சூஸ் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் பைனாப்பிள். உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் நீங்கள் சேர்க்கலாம். அதை கொஞ்சம் வாட்டரில் கலந்து சேர்த்துக்கோங்க. அண்ட் இப்போ பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கொதி வந்ததும் இப்போ நம்ம ரவை சேர்க்குற டைம். ரவை சேர்க்குறப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு அங்கங்கே கட்டிப்படாமல் இருக்கும். கேசரியோட பதமே நம்ம கிளறி விடுறதுல தான் இருக்குது. ஸோ நான்ஸ்டாப்பாக நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த எல்லோ கிடைக்க நீங்கள் ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் சாஃப்ரான் இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட் கலரிங்கும் சேர்த்துக்கலாம், அது இன்னும் ஹெல்தி. அண்ட் இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க திராட்சை அண்ட் கேஷ்யூ நட் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அந்த கேசரியோட டைட்னஸ் அந்த பதம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இப்போ தான் நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். சுகரும் 250 grams தான் நம்ம சேர்க்க போகிறோம். பைனாப்பிள் கேசரிக்கும் ரவா கேசரிக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் அண்ட் பைனாப்பிள் சங்க்ஸ் தான். ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ளேவருக்காக பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பிகாஸ் நம்ம சங்க்ஸும் சேர்க்க போகிறோம். சங்க்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, பைனாப்பிள் துண்டுகள், அதை தான் நான் அப்படி சொல்கிறேன். இப்போ நீங்கள் பைனாப்பிள் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. ஃபைனலி நம்ம கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றி இறக்கிடலாம். அந்த குட்டி குட்டி பைனாப்பிள்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் பைனாப்பிள் ஃப்ளேவர் பிடிச்சவங்களுக்கு இந்த கேசரி ரொம்ப பிடிக்கும். அது பிடிக்காதவங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பிகாஸ் அது அப்படியே ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் வராது, நம்ம எசன்ஸ் சேர்த்துருக்கறனால. இந்த சிம்பிளான டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.